இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அணிநிழல் காடு இயல் 2 செய்யுளின் வருணனைகள் பகுதிகளை படித்து சுவைத்தல், காடுகளும் காட்டு உயிர்களும் நாட்டின் உயிர் நாடு என்பதை புரிந்து கொள்ளுதல், காட்டு உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை குறித்து புரிந்து கொள்ளுதல், நேர்காணல் வடிவத்தில் அளிக்கப்பட்ட கருத்துக்களை படித்துணரும்படி திறன் பெறுதல், எழுத்துக்கள் குறுகி ஒழிக்கும் இடங்களை அறிந்து பயன்படுத்துதல். அடுத்த இயல் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காடுங்கிற டாப்பிக்கில் வந்து காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் இந்த கவிதையின் வழி அறிவோம். இதை வந்து யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா சுரதா. இதில் வந்து ஷார்ட்கட் என்னென்னா கிளியே கிளியேன்னு வரும். ஓகேவா, கிளியே கிளியேன்னு வந்துச்சுனாவே அது வந்து சுரதான்னு போட்டுருங்க. இன்னொருத்தர் வருவார், பாரதியாரும் கிளியே கிளியேன்னு தான் வருவார். ஆனால் வந்து காடு இயற்கை வர்ணனை பற்றி இருந்துச்சுன்னா அது சுரதா. கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது வாய்ச்சொல் வீரரடி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். சரி, இப்போ வந்து சுரதாவுடைய கவிதையை பார்ப்போம். கார்த்திகை தீபவென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. இந்த கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது தான் இது. கிளிக்கண்ணி அப்படிங்கிறது வந்து ரெண்டு வரிகளாக எதுகை இதில் பார்ப்பாங்க. இதில் பாருங்கள், கார்த்திகை வருதா, அந்த கா இரு வருதா, அதே மாதிரி செகண்ட் லைன் பாருங்கள். செகண்ட் லைன்ங்கிறது இந்த இடத்துல காடெல்லாம் எடுக்கக்கூடாது. இதில் வந்து என்னென்னா, இது வந்து 1 2 3 4 கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், இது எல்லாம் ஒரே வரியை எழுத இடம் பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை வந்து சுருக்கி ஒரு 2 3 ஸ்பேஸ் விட்டு அதை எழுதுவாங்க. அப்படித்தான் வந்து கவிதையை இலக்கியங்களை எழுதுவாங்க. அப்போ வந்து மேலே உள்ள வரியும் கீழே உள்ள வரியவும் ஒரே வரியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறணும். அப்போ வந்து இதில் வந்து 1 2 3 4 சொற்கள் வந்து இதில் இருக்குது. கார்த்திகை தீபம் என்ன காடெல்லாம் பூத்திருக்கும், இது ஒரு லைனு. பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி, இது வந்து 2வது லைனு. ஓகேவா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனு 2வது லைனு என்ன எதுகை இருக்குன்னா இரு அப்படிங்கிற எதுகை வந்து இதில் இருக்கும். இந்த மாதிரி 2 வந்து வரிகளில் எதுகை ஒன்றி வர தொடுப்பது தான் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளிக்கண்ணி, கிளியே கிளியேன்னு சொல்கிறதுனால இது கிளிக்கண்ணி. ஓகேவா, அடுத்த 2வது லைன் 2வது பாடலை பார்ப்போம். காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். அடுத்து குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும், பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங் கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும், அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி, கிளியே பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி, கிளியே இயற்கை விடுதியிலே. இது சுரதாவுடைய பாடல். நீன்றனா தந்து, கொம்புனா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவையத்தான் அதிமதுரம் சொல்லுவாங்க. கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம்னா அரவம்னா தெரியும் நமக்கு பாம்பு, நச்சுனா விஷம், விடமுள்ள பாம்பு, விடுதினா தங்கும் இடம்தான் விடுதி. இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு படிக்கும்போதே புரிஞ்சிருக்கும். அதனால் நேரு நூல் வழிக்கு போகலாம். சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன். ஓகேவா, இதுக்கு ஷார்ட்கட் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய பேர் சுப்புரத்தின தாசன், ஷார்ட்டாக சுரதா அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தோம், என்னென்னா எளிய முறையில் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை வந்து மக்களிடையே கொண்டு சென்றவர் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டுப்புற வடிவில் வந்து எளிய நாட்டுப்புற வடிவில் வந்து மக்களுக்கு வந்து சிறந்த கருத்துக்களை எடுத்து சென்றவர் யாருன்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவின்னு நம்ம படிச்சிருந்தோம். அதை சரி, அந்த லைனுக்கு போகலாமே. எங்கே இருக்கார் உடுமலை நாராயண கவி? இந்த இருக்காருப்பாங்க. அவர் என்னன்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா
உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர். அதனால் இவர் உவமை கவிஞர். இவர் எழுதுனது அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இந்த மாதிரி பல கவிதைகள் எழுதியிருக்காரு, நூல்கள் எழுதியிருக்காரு. தேன்மலை அப்படிங்கிற ஒரு நூலில் இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியில் இருந்தது எடுத்தாளப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது தெரியுது இயற்கை எழிலோடு தான் இந்த கிளிக்கண்ணி, காடு வகை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டாபிக் வந்து இயற்கை எழில் தான். சரி, இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா தேன்மலை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இது இருக்குது. அந்த புத்தகத்தை எழுதவர் யாருன்னு கேட்டோம்னா சுரதா. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாகவகையை சார்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை தான் கிளிக்கண்ணி. அடுத்து வந்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லை, தில்லம், அழுவம், இயைவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம், இது எல்லாமே காட்டை குறிக்கும் வேறு வேறு பெயர்கள். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். ஒரு 2-3 தடவை வாசிச்சு பாருங்கள். இதில் உள்ள சில பொருள் சில வார்த்தைகள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். பரீட்சையில் எழுதும் போது ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து வந்து ஒரு ஷார்ட்கட் என்னென்னா துறைமுகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. துறைமுகம்ங்கிறது வந்து துறைமுகத்தில் வந்து ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா? இதில் இவருக்கு வந்து சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் எழுதுனது தான். துறைமுகத்துக்கு வந்து சுவரும் சுண்ணாம்பு வந்து அடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து பெயிண்டர் கோபால் இருப்பார்ல, கோவாலுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவர் தான் வந்து பெயிண்டர். சுவரும் சுண்ணாம்பும் அடிக்கிறாரு. அதில் வந்து மழை பெய்யுது. அந்த இதில் வந்து மழை பெய்யுது. என்ன மழை பெய்யுதுன்னா அமுதும் தேன் மழை பெய்யுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன்மலைன்னா அமுதும் தேனும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு தேன்மலைக்கும் வரும், அடுத்து அமுதும் தேனுக்கும் அது வரும். அப்போ வந்து அந்த கோபாலுங்கிறது யார் பார்த்தோம்னா ராசகோபாலன், சுப்புரத்தின தாசன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ பாரதியாருடைய பாட்டு. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியை வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்வாரடி கிளியை நாளில் மறப்பாரடி. கிளியன்னு வந்துச்சுன்னா இயற்கை எழிலாக வந்துருந்துச்சுன்னா, அதாவது வர்ணனையாக வந்துச்சுன்னா அது வந்து சுரதா. அதே சமயத்தில் வந்து நெஞ்சில் உரமுமின்றி அந்த விடுதலை போராட்டம் வீரா அந்த மாதிரியான வந்துச்சுன்னா அது வந்து பாரதியார். அடுத்த வாழை கன்றை இந்த இடத்துல ஈன்றது போட வழங்கியது தான் கொடுக்கும். வாழை கன்றை கொடுத்ததுன்னு தான் வரும். அடுத்து காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும், கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கெடுக்கும். காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? காட்டுப்பூக்களுக்கு எதை கொடுக்குறாரு? கார்த்திகை தீபம், அதைத்தான் கடல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியை பார்வை குளிரபடி. அப்போ வந்து எதை உவமையை கொடுத்துருக்காருன்னா கார்த்திகை தீபத்தை தான் உவமையை கொடுத்துருக்காரு. அடுத்து காட்டின் பயனாக கவிஞர் சுரதா கூறுவது, இது நிறைய இருக்குது, இது தேவையில்லை. அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களை மரங்கள், அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதையும் விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். இந்த கவிதை நல்லா இருக்கும். நம்ம இந்த கவிதையை வாசிக்கும் போது எளிமையாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் சின்ன வயசு நினைவுகள்லாம் வர மாதிரி இருக்கும். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோழிக்குண்டுகளாய் நாவற் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும்
சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்கால்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நிலவொளியில் படியெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலை கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய் காற்றில் வேயோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. ராஜமார்த்தாண்டன். பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். ராஜமார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், திறனாய்வாளர், அதாவது கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றுதல் நடத்தியவர். இவர் நடத்திய சிற்றுதல் என்னன்னு கேட்டோம்னா கொல்லிப்பாவை. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ராஜமார்த்தாண்டன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரா, தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றாரா அப்படின்னு கேட்டால் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றாருன்னு தான் போடணும். ரொம்ப ட்ரிக்காக கூட கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். ஏன்னா இவர் கவிதைகளை திறனாய்வு செய்வார். அப்போ சிறந்த கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நூலாக்கி இருக்காரு. இது வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள ஒரு கவிதை தான். இந்த கவிதை எதில் இருக்குன்னா அப்படின்னு இருக்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற கவிதையிலேருந்து எடுத்துருக்காங்க. 3 இது இவர்கிட்ட ஞாபகம் வச்சுக்கிறணும். 1 கொல்லிப்பாவை, இது அவருடைய சிற்றிதழ். அடுத்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், அதுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை, அது வந்து என்னென்னா சிறந்த கவிதைகளினுடைய தொகுப்பு. இவர் வந்து தொகுத்தவர் தான் இவர். ஓகேவா, இவர் எழுதலை, இது வந்து தொகுத்தவர். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்ங்கிறது வந்து இவருடைய இன்னொரு நூல். அடுத்து கலாப்பிரியா எழுதின ஒரு 2 இது கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய்கள் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதிலே கருவமுட்கள். இது 1. 2வது கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இது கலாப்பிரியாவுடைய 2 கவிதைகள் கொடுத்துருக்காங்க. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டுகள். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை வந்து மண் ஊட்டிய பழங்களை தான் சுட்ட பழங்கள்னு சொல்லுவாங்க. பெயர் அறியான பெயர் கூட்டல் அறியா, மனம் இல்லைன்னா மனம் கூட்டல் இல்லை. நேற்று இரவு, நேற்று கூட்டல் இரவு, நேற்றிரவு ஆவணாவில் வரும். அடுத்து விலங்குகள் உலகம் போகலாம். விலங்குகள் உலகத்தில் வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி, கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும். இதில் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். இதில் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மாவோட சேர்ந்து காட்டுக்கு போய் அந்த காட்டு விலங்குகளை பற்றி சில குறிப்பு எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட் விஷயமாக. அதை பற்றினதை தான் இது பார்த்துருக்கோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் 2 வகையான யானைகள் இருக்குது. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆசிய யானையில் வந்து 2 யானைக்குமே ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. இது நமக்கு தெரியும். ஆனால் ஆப்பிரிக்க யானையில் 2 யானைக்குமே தந்தம் இருக்குமா. யானைகள் பொதுவாக கூட்டமாகத்தான் வாழும். அது என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு 250 கிலோ புல், அந்த புல் இலதலை இதெல்லாம் சாப்பிடுமா. அது கிட்டத்தட்ட குடிக்கிறதுக்கு மட்டுமே 65 லிட்டர் தண்ணி வேணுமா. யானைக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து பார்க்க போகிறோன்னா கரடி.
கரடி வந்து பார்த்தோம்னா கரடி வந்து ஒரு அனைத்துண்ணி, மீனும் சாப்பிடும் தேனும் சாப்பிடும் நம்ம பார்ப்போம். அதுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தோம்னா கரையான் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. தேன் கூட்டில் கலைக்கும்போது அதில் உள்ள ரோமம் அந்த உடலை பொறுத்து இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதை காப்பாற்றிக்கிறோமா. ஒரு கரடி கிட்டத்தட்ட ஒரு நன்கு பெருசாக வளர்ந்து கரடி வந்து கிட்டத்தட்ட 160 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. அடுத்து வந்து இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் வந்து வனக்கல்லூரி இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட் சம்மந்தமாக படிக்கிற காலேஜ் வந்து அங்கே இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர்லேயே அந்த கோயம்புத்தூர்லேயே அந்த தமிழ்நாடு யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாடு வேளாண்மை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அதில் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது. தமிழில் படிக்கிறது இங்கிலீஷில் படிச்சுக்கிறோங்க. ஃபாரஸ்ட்ரி இருக்குது, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் வந்து இது யூனிவர்சிட்டியில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா புளியை பற்றி பார்க்க போகிறோம். புளி அப்படிங்கிறது தான் ஒரு காட்டின் வந்து ஒரு காட்டின் வளம் வந்து புளியை வச்சு தான், ஒரு காட்டு வளத்தின் குறியீடுங்கிறது வந்து புளி தான். இதாக இருக்கு பாருங்க, புளி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. அதனை வந்து நம்ம பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து பசிச்சாதான் வேட்டையாடும், மற்றபடி வந்து எந்த விலங்கையும் வேட்டையாடாது. அதனால் அது பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறாங்க. காட்டுக்கு அரசன் சிங்கத்தை சொல்கிறத விட நம்ம புலியை தான் சொல்லணும். ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் 2 வகையான சிங்கம் வந்து புலி எப்படி யானை வந்து 2 வகை இருக்கோ அதே மாதிரி சிங்கமும் 2 வகை இருக்கு. இந்தியாவில் குஜராத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் இந்த ஆசிய சிங்கங்கள் இருக்குது. நீளம், உயரம், பருமன், எடை, பழம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலி தான் உயர்ந்தது. இயற்கை விஞ்ஞானிகள் பொதுவாக வந்து புலியை தான் காட்டுக்கு அரசன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மான் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து சருகுமான், மிலாமான், வெளிமான், இந்த மாதிரி பல வகையான மான்கள் இருக்குது. எல்லா வகையான மான்களை விட ரொம்ப சிறந்த மான் வந்து ரொம்ப அழகிய மான் வந்து புள்ளிமான் தான். அடுத்து ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகங்கள் அமைந்துள்ள இடம் களக்காடு, முண்டந்துறை, இந்த இதில் வரும். அடுத்து காட்டாறு, இது வந்து காடு கூட்டலாறு தான் கரெக்டு. அனைத்துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டை ஆடிய. ஆவண்ணா வரும். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அந்த ரோமம் தான். அடுத்து இந்திய வனமகன் அந்த ஜாதவ் பயங் பற்றி இருக்கும். இது முக்கியமானது மற்றும் பார்க்கலாம். மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடம்தான் காடு. ஆனால் பிரம்மபுத்திரா ஆறு, பிரம்மபுத்திரம்னா நார்த் ஈஸ்ட் ஏரியா சைடு வரும், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இருக்கும். அங்கே வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே மணல் தீவில் வந்து இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு. ஆனால் இவர் வந்து பல வகையான மரங்களை வந்து வளர்த்த ஒரு தனி நபர். யாருன்னு பார்த்தோம்னா ஜாதவ் பயங். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஜோர் விராட், அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜாதவ் பயங். பிரம்மபுத்திரா ஆற்று நடுவே உள்ள ஒரு மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் வந்து தன்னுடைய கடினமான உழைப்பால் ஒரு காட்டையே உருவாக்கி இருப்பவர். யானைகளின் வருகை தனது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் இவர். அப்புறம் வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் இருக்காது. இவர் எப்படி இந்த காட்டை வளர்த்தாரு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதுக்கடுத்து இந்த தெரிந்து கொள்வோம்ல வந்து 2012 ஓகேவா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன், அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது. ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தான் கொடுத்துருக்கோம். ஜாதவ் பயங் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வச்சுக்கோங்க. அவருக்கு தான் ஃபாரஸ்ட் மேன் இந்தியா கொடுத்துருக்காங்க 2012.
அடுத்து 2015 வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருப்பாங்க. 15 பத்மஸ்ரீ விருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுஹாத்தி யூனிவர்சிட்டி வந்து பிஹெச்டி, அதாவது மதிப்புறு முனைவர் பட்டம், இது டாக்டர் பட்டம்னு நினைக்கிறேன். பிஹெச்டி பண்ண டாக்டர் பட்டம் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி இது வந்து ஹானரபிள் டாக்டர் பட்டம்னு நினைக்கிறேன். அதுதான் கொடுத்துருக்காங்க. கவுஹாத்தி யூனிவர்சிட்டி தான் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து இவரை எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஜிட்டு கலீட்டா அப்படிங்கிற ஒரு வனவிலங்கு ஆர்வலர் வந்து காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தாராம். இவர் வந்து ஜாதவ் பயங் இந்த காட்டை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னார். அது 2 பேரும் ஜிட்டு கலீட்டா பேசிட்டு அப்படியே போயிட்டாரு. ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டிட்டு 2 காவலர்கள், அதாவது வனக்காவலர்கள் வந்தாங்களாம். அவங்க இந்த காட்டை பார்த்துட்டு ரொம்ப வியப்படைஞ்சாங்களாம். ஏன்னா கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத ஒரு காடு இது. ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸில் வந்து அந்த கணக்கெடுப்பு இருக்கும். இவர் வந்து உருவாக்கின அந்த காடுங்கிறது வந்து அந்த காடுங்கிற எல்லைக்குள்ளேயே வரலை அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ காடுங்கிற எல்லைக்குள்ளே வராது இவ்வளோ பெரிய காடை நீங்கள் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை பாராட்டிட்டு போனாங்களாம். அதுக்கப்புறமா வந்து தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து ஜிட்டு கலீட்டா தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லி தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற இதில் வந்து செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இவர் ஃபேமஸ் ஆகி கவர்மெண்ட்னா கூப்பிட்டு பாராட்டினாங்க. அடுத்து நால் வகை குறுக்கம்னா ஒன்றும் கிடையாது. அந்த சார்பு எழுத்துக்கள் வரும் பார்த்தீங்களா, அந்த சார்பு எழுத்துக்களில் குறுக்கம் அப்படிங்கிற வரும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கம்னா ஒன்றும் கிடையாது. ஐகார குறுக்கம்ங்கிறது வந்து இந்த ஐயே, கையே, பையே, அதாவது கை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பையே இதுவும் ஓரெழுத்து தான். கையினா என்ன, ஒழுக்கம்னு சொல்லி நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் நம்ம படிச்சிருப்போம். ஐங்கிறது வந்து எப்படி படிச்சிருப்போம்னா தலைவன் அப்படின்னு படிச்சிருப்போம். பைனா பசுமை அந்த மாதிரி படிச்சிருப்போம். இப்போ இது வந்து என்னென்னா, இப்படி இருக்கும்போது ஓரெழுத்து ஒரு மொழியில் கூட எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டால் 2ன்னு தான் நம்ம போடணும். ஓகேவா? இதே சமயத்தில் ஐ வந்து ஒரு சொல்லோடைய முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து 1.5 மாத்திரை அளவில் குறிக்கும். நடுவில் வந்துச்சுனாவோ இல்லை கடைசியில் வந்துச்சுனாவோ ஒரு மாத்திரை. அப்போ வந்து ஐயோடைய அளவு என்ன, 2 அளவு நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவில் குறிக்கணும். ஆனால் 1.5 மாத்திரை அளவாகவும் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவாகவும் நடுவுலையும் கடைசிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவாகவும் குறைந்து ஒழிப்பதனால இது ஐகாரம் குறுக்கம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஔகார குறுக்கம்ங்கிறது இது வந்து முதல்ல மட்டும்தான் வரும். இடையிலையோ இறுதியிலையோ இந்த அவுங்கிற எழுத்து வராது. அப்போ வந்து ஔவையார், வௌவால் இந்த இடத்துல வந்து 1.5 மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். அடுத்து மகர குறுக்கம். நாம் வந்து குற்றிய லிகரத்தில் 2 இடம் சொன்னேன் நான், 2 இடம் வச்சுருக்கணும். கொக்குயாது, கேன்மியா இது வந்து குற்றிய லிகரத்துக்கு. இது வந்து மகர குறுக்கத்துக்கு 2 வரும். அதாவது வரும் வண்டி, போலும் மருண் இப்படிங்க வச்சுக்கணும். அப்போ வந்து வரும் வண்டி முதல் நிலைமொழியில் வந்து அந்த மகரம் வந்து வருமொழியில் பகரம் வந்துச்சுன்னா அதை வந்து வரும் வண்டிங்கிற அந்த இம்முங்கிறது வந்து மகர குறுக்கம் வந்து அரை மாத்திரையிலிருந்து ஏற்கனவே, அதாவது மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அளவுன்னு நமக்கு தெரியும். அப்போ அரையிலிருந்து கொஞ்சம் குறுகி ஒழிக்குதுன்னா அது என்னென்னா 1/4 மாத்திரை அளவை குறைந்து ஒழிக்கும். அப்போ வந்து வரும் வண்டியில் அந்த இம்முங்கிறது வந்து அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். அப்போ வந்து வரும் வண்டிங்கிறது வந்து ஒரு மகர குறுக்கம். அதுக்கடுத்தாப்புல வந்து பார்த்தோம்னா போலும் அப்படிங்கிறது வந்து மருளும் அப்படிங்கிறது வந்து எப்படி மாறுதுன்னா, போலுங்கிறது வந்து எப்படி மாறுதுன்னா போ இல் இம் அப்படின்னு மாறும். மருளுங்கிறதுக்கு மருள் அப்படிங்கிற மாறும். அப்போ கடைசியில் வர்ற இம்முங்கிறது வந்து அதனுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். அப்போ இது பேர் என்ன, இதுவும் மகர குறுக்கம் தான். அடுத்த ஆயுத குறுக்கம்ங்கிறது வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான். அது ஒரு கான்செப்டில் என்னன்னா, முள்தீது கல்தீதுன்னு யோசிச்சுக்கோங்க. முள் கூட்டல் தீது அப்படிங்கிறது வந்து முக்தீது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கல் கூட்டல் தீது கற்றீதுன்னு யோசிச்சுக்கோங்க. இதுதான் ஆயுத குறுக்கம்.
இன்னும் ஒரு தடவை இதை வாட்ச் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்து வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு வேட்கை கடைசியில் இருக்குது. அப்போ ஒரு மாத்திரை தான். அப்போ 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் போன் வரும், மருண் வரும். பழம் விழுந்தது பார்த்தீங்களா, அந்த இம்மு வந்திருக்கு. பழம் 2வது வகரம் வந்திருக்கு, விழுந்தது. அப்போ இதுவும் வந்து மகர குறுக்கம் தான். பணம் கிடைத்தது, இது மகரம் குறுக்கம் கிடையாது. அதனால அதுதான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கிட்டுனா போதும். இந்த போன் வருங்கிறது அதுதான் வருதே, வேறு எதுலேயும் ஆன்சர் வேறு எதுவும் வந்து எடுத்துக்காட்டாக வர மாட்டேங்குது. இப்போ அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த இம்மு வர்றதுனால அது உங்களுக்கு மகர குறுக்கம்னா அது பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும். பழம் விழுந்ததுங்கிறது வந்து இதுலேயும் இம் வருது, 2வது சொல் வந்து வகரமாக வரும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கான்செப்ட் வந்து அவசியம்தான். அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்னன்னு பார்த்தோம்னா அவுகார குறுக்கம் தான் சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறும். அவுகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும் கேட்டோம்னா அது தனித்து ஒலிக்கும் போது அப்படிங்கிற வார்த்தையில வந்து முழுமையாக ஒலிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் வவ்வுங்கிற வார்த்தை கூட இருக்கு. வவ்வுனா கவர்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுலேயும் வந்து முழுமையாக அந்த 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு முதல்ல வரும்போது 1.5, இடையிலே இறுதியே வரும்போது 1 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். மகர குறுக்கம் 2 எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கோம்னா போன், மரும் ஞாபகம் வச்சுக்கலாம், வரும் வண்டி. அடுத்து என்ன? அடுத்து வந்து பால் வந்து 5 வகைப்படும். அது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வேற என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரி, அடுத்து வந்து கலைச்சொல் அறிவோம். தீவு ஐலாண்டு, இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை அப்படின்னா பேரபிள், காடுனா ஜங்கிள், வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. நம்ம இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறதா சொன்னால் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அது கோயம்புத்தூரில் இருக்கிறதா சொன்னால் அங்கே இருக்குது. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. அடுத்து திருக்குறள். திருக்குறளில் நுழையும் முன் அதில் வந்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். இது யார் சொன்னார்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவொடனே எந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அழுக்காராமை. அழுக்காருனா பொறாமைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு. இதை நீங்கள் உங்களால் ஒரு 2-3 தடவை திருக்குறளை வாசிச்சுக்கோங்க. உங்களால் மனப்பாடம் பண்ண முடியலைனாலும் திருக்குறளை ஒரு 2 தடவை வாசிச்சுக்கோங்க. வாசிச்சுட்டு பொருளை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. புரிஞ்சால் மட்டும்தான் அங்கே வந்து ஆன்சர் வந்து நம்மளால் கரெக்டாக போட முடியும். ஏன்னா திருக்குறளை பொறுத்த மட்டுக்கும் ஆன்சர் வந்து ஒரே மாதிரியாக தெரியும். படிக்காமல் போயிட்டோம்னா 4மே பதில் மாதிரி நமக்கு தோணும். அப்போ ஒன்றுக்கு 2 தடவை பொருளை நல்லா படிச்சுக்கோங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். இப்போ இதை எப்படி கொஸ்டினாக மேக் பண்ணிடலாம். நம்ம எப்படி மேக்கலாம்னா ஒழுக்க நெறியாக ஒருவன் எதனை வந்து ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய நெஞ்சத்தில் பொறாமை இல்லாமல் இருக்கணும். அதைத்தான் ஒருவன் வந்து ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இப்படி நாமளே கொஸ்டின் மேக் பண்ணி படிச்சிட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும். ஒருவன் இப்போ வந்து திருப்பி கேட்குறேன், ஒழுக்க நெறியாக எதனை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கும்போது ஒருவன் தன் நெஞ்சத்து பொறாமை இல்லாமல் இருக்கணும். அதுதான் ஒழுக்க நெறி. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். யாருடைய செல்வம் வந்து
சான்றோரால் ஆராயப்படும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து பொறாமை கொண்டவனுடைய செல்வம் தான் சான்றோரால் ஆராயப்படும் சொல்லுவாங்க. பொறாமை கொண்டவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அடுத்து புறங்குறாமை அதிகாரத்துக்கு கீழே என்ன சொல்றாங்கன்னா, கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவன் நேரு நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் பின்னாடி போக விட்டுட்டு அவரை முன்னாடி போக விட்டு பின்னாடி புறங்குறவே கூடாது. முன்னாடி நின்று என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனால் பின்னாடி போக விட்டுட்டு பின்னாடி புறங்குறாத அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம்னா அவருடைய வாழ்வில் துன்பமே கிடையாதான். இப்போ வந்து நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து கொத்தம் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் இன்னொருத்தவன் அவன்கிட்ட குறை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டானா அதுலேருந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லுவான். ஸோ குறை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஒருவன் இன்னொருத்தவன் குத்தத்தை பார்க்கறது மாதிரியே தான் குத்தத்தையும் பார்த்துட்டானா அவனுடைய வாழ்க்கையில் துன்பமே கிடையாது. ஓன்ட்டு இருக்கிற முதல்ல தப்பை வந்து திருத்திக்கோ. ஓன்ட்டு இருக்கிற தப்பை முதல்ல நீ நினச்சிப்பாரு. அப்போ தான் ஓன்ட்டு இருக்கிற துன்பம் போகும். நீ மற்றவங்கிட்ட இருக்கிற தப்பை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன் குற்றத்தையும் காண்பருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. யாருடைய வாழ்வில் துன்பம் இல்லைன்னு திருவள்ளுவர் கேட்குறாருன்னா, நீ பிறருடைய வாழ்வில் வந்து துன்பம் பார்க்குறது மாதிரி உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தையும் நீ பாரு. அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தப்பையும் நீ பாரு. அப்போ தான் உனக்கு துன்பம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. அருட்செல்வம் தான் செல்வங்களுள் சிறந்த செல்வமா. பொருட்செல்வம் பூரியார்னா எழுந்தவரிடத்திலும் உள்ளது. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெழுந்தவரை வந்து ஒருத்தர் துன்புறுத்தும் போது திட்டுறது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து தன்னை விட கீழே உள்ளவர்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து தனக்கு கீழே உள்ள எம்ப்ளாயி திட்டும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். அவரை இவருடைய சீனியர் மேனேஜர்கிட்ட இவர் போய் எப்படி திட்டு வாங்கும்போது எப்படி நிற்பார் அப்படிங்கிறத வந்து இவர் இன்னொருத்தர் திட்டும்போது ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ தான் வந்து கம்மியாகவும் திட்டுவார். நாமளே திட்டு வாங்கிட்டு தானே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு திட்ட மாட்டாங்க. அப்போ வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அடுத்து வாய்மை. இதை நாம் அடிக்கடி படிச்சுட்டு வந்திருப்போம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். தன்னெஞ்சறிவது பொய்யிற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னுடைய நெஞ்சறிய ஒருத்தர் ஒரு பொய் சொல்லக்கூடாது. அப்படி நெஞ்சறிய ஒருத்தர் பொய் சொல்லிட்டாருன்னு அவருடைய நெஞ்சமே அவருடைய சுற்றும். உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவரைத்தான் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் வாழ்பவர். உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் வாழ்பவர் யாருன்னா உள்ளத்தால் பொய்யே சொல்லாமல் வாழ்பவர் தான் உலகத்தார் உள்ளங்கள் எல்லாம் இருப்பவர். இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத அரசு. ஒரு பொருள் பெறும் வழிகளை அறிதல். வழிகளில் பொருளை சேர்க்கணும். சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். பாதுகாத்த பொருளை பயனுள்ள வழிகளை திட்டமிட்டு செலவிடுதணும். இதுதான் ஒரு அரசினுடைய செயல். அடுத்து திருவள்ளுவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரோம். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் இவருடைய சிறப்பு பெயர்கள். திரு என்னும் அடைமொழியால் வருகின்ற நூல் திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு வந்து அந்த பேருக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க, இலக்கண குறிப்பு சொல்லுவாங்க. அது அடையடத்த கருவியாக பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள் அப்படிங்கிற நூலுக்கு. திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் 3 பகுப்புகள். அறத்துக்கு வந்து 38, பொருளுக்கு 70, இன்பத்துக்கு 75. அடுத்து வந்து அத்தனைலாம் உங்களுக்கு தெரியும். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனுடைய செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். தன்னெஞ்சு.
தன் நெஞ்சு, இது எது வரும்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம். தன் நெஞ்சு அறிவது, இது 8வது குறள்ல தன் நெஞ்சுன்னு தான் போட்டிருக்காங்க. சரி, இதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தீதுண்டோ, தீது கூட்டல் உண்டோ, தீதுண்டோ ஆனாவில் தான் வரும். அடுத்து இயல் 3 புலி தங்கிய குகை. சிற்றில் இது வந்து ஒரே ஒருத்தவங்க தான் பாடியிருப்பாங்க. அதை சிற்றில் நற்றோன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோன் என நினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்று வயிறு இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானே. காவிரி பெண்டு வருங்க. இவங்க வந்து ஒரு சங்ககால பெண்பார் புலவர். புறநானூரில் இந்த ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாங்க. எம் சிறுகுடில் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவனிருக்கும் இடம் யானறியேன் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். சிற்றில்னா சிறிய இல்னா வீடு, இல்லம் தெரியும். ஸோ சிறு வீடு. கல் அலை, குகை, அலைனா குகை, யாண்டுனா எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. இது வந்து சங்க காலத்தில் வந்து இது என்ன துறையாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது மூதின் முல்லை துறைன்னு சொல்லணும். என்னன்னா இதில் வந்து பெண்களுடைய வீரத்தை பற்றி சொல்கிறது வந்து மூதின் முல்லை துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை இது என்ன துறைன்னு கேட்டால் மூதின் முல்லை துறைன்னு போடணும். அடுத்து சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்று அண்ணி உன் மகள் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா காவர் பெண்டு சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர் சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். நற்கிள்ளி, கோப்பெரு நற்கிள்ளியுடைய செவிலித்தாய் தான் யார் கேட்டோம்னா கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் வந்து காவர் பெண்டு. கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் இது 86வது பாடல். யாண்டுனா எங்கு, யாண்டு உளனோ, யாண்டு கூட்டல் உளனோ ஆனாவில் வரும். கல்லலைனா கல்லலை ஆ. தாய் வயிற்றுக்கு, தம் வயிற்றுக்கு தாய் எதனை கூறுகிறார்னா கல்லலை. அடுத்து பாஞ்சை வளம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும். அது சமூக கதை பாடல், வரலாற்று கதை பாடல், புராண கதை பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம். சுத்த வீரன் கட்டபொம்மத்துறை துலங்கும் பாஞ்சி வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சி கோட்டை வளங்களை கேளும் ஐயா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், அதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம், வீட்டுளுயர் மணிமேடைகளாம், மெத்தை வீடுகளாம், மதிலோடைகளாம், பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம், ஆசார வாயில் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழி வீற்றிருந்தான், விந்தை விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகளும், வாரணச்சாலை ஒரு பூரமாம், பரி வளரும் சாலை மறுபூரமாம், தோரண மேடை ஒரு பூரமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமம், சோலையில் மங்குயில் குப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தீரும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா, முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும்,
கறந்த பாளையம் காகங்கொடியாது எங்கள் கட்டபொம்மத்தூரை பேரு சொன்னா வரந்தாருவாளை சக்கதேவி திரு வாக்கருள் செய்வாரே சக்கதேவி. இந்த பாட்டு வந்து கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி நடிச்சிருப்பார்ல, அதில் வந்து இந்த பாடல் வரும். இது ஒரு ஒன்றுக்கு 2 தடவை வாசிச்சுக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. இதில் சூரன்னா வீரன், பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தியானா ரொம்ப மிகுதியா, விஸ்தாரமான பெரும்பரப்பு, வாரணம் யானை, இது பரிக்குதிரை, சிங்காரம் அழகு, கமுகுனா பாக்கு. அடுத்த கட்டபொம்மன் கதை பாடல் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல் என்ற நூலிலிருந்து எடுத்தள்ளப்பட்டுள்ளது. இந்த பாடலை வந்து தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டோம்னா வானமாமலை சொல்லணும். இதை பாடினவர் யாருன்னு தெரில. இது ஒரு நாட்டுப்புற பாடல் தான். வானமாமலைங்கிறது வந்து இந்த பாடலை தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அவர் எந்த தலைப்பில் பட்டார்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் வரும். பாஞ்சாலங்குறிச்சி முயல் நாயை விரட்டிவிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவதை மாடி வீடு. பூட்டுங்கதவுகள், பூட்டும் கொட்டல் கதவுகள். தோரண மேடை, தோரணம் கொட்டல் மேடை. வாசல் அலங்காரம், வாசல் கொட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். பொக்கிஷம், பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தினா சாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவோம், மிகுதியா இருக்கு. விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. அடுத்து தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவர். அவர் தான் பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர். தேசியமுடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யாருங்க? தேசியம் வந்து அவருக்கு உடலாம், தெய்வீகம் வந்து அவருக்கு உயிர். அடுத்து வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் வந்து தனித்துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகின்னு சொன்னவனாவே தந்தை பெரியார் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். சுத்த தியாகி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர். அது யார் அழைச்சார் அப்படின்னு கேட்டோம்னா தந்தை பெரியார் வந்து அவர் அழைச்சிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் எப்போ பிறந்தாருன்னா, இவருக்கு பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து அக்டோபர் 30, 1908 பிறந்திருப்பார். அவர் எங்கே பிறந்தாருன்னா பசும்பொன் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்கிறாங்க. பசும்பொன்கிற இடத்துல பிறந்திருந்தார். நல்ல பணக்கார வீட்டால் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா பேர் உக்கிரபாண்டி தேவர், அம்மா பேர் இந்திராணி அம்மையார். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஒரு இஸ்லாமிய தாயால் தான் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் இவங்க. இவர் எங்கே படித்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் தொடக்க கல்வினா எங்கே படித்தாருன்னா கமுதியில் படித்தார். அப்புறம் ஹைஸ்கூல்னால் எங்கே படித்தாருன்னா பசுமலை மதுரை பசுமலை பள்ளியில் படித்தார். மதுரைக்கு போய் படிச்சிருக்காரு, மதுரை பசுமலை பள்ளியில் படிச்சிருக்காரு. அப்புறம் ராமநாதபுரத்துக்கு வந்து படித்தார். ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கே ஃபஸ்ட்டு கமுதியிலே படிச்சிருக்காரு. அடுத்து பசுமலை உயர்நிலை பள்ளியில் படித்தார். அப்புறம் ராமநாதபுரத்தில் வந்து படித்தார். ராமநாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் பிளேக் நோய் வந்திருக்கும். அதனால் அதுக்கு மேலே படிக்க முடியாமல் திருப்பி ஒரு ஊருக்கே போயிருப்பார். இருந்தாலும் அவர் நிறைய நூல்களை படித்து அறிவிய ஆற்றலையும் வளர்த்து கொண்டவர். சரி, அவருக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பயங்கரமாக சொற்பொழிவு ஆற்றுவார். அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோசியம், மருத்துவம் இதெல்லாம் நல்லா அவருக்கு தெரியும். அடுத்து வந்து முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. அதனால வந்து வாய்ப்போட்டு சட்டம் அப்படி வந்து வடநாட்டில் வந்து திலகரையும், தமிழ்நாட்டு பக்கம் வந்து
முத்துராமலிங்க தேவரையும் ஒரு சேரி இவங்க 2 பேருமே பேசக்கூடாது அப்படின்னு வாய்ப்புட்டு சட்டம் வந்து ஒரே நேரத்தில் போட்டிருக்கும். தேசியம் காத்த செம்மல்னு முத்துராமலிங்க தேவர் அழைத்தவர் யார் கேட்டால் திருவி கல்யாண சுந்தரனர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து வந்து வங்கசிங்கம் என்று போற்றப்படும் வங்கசிங்கம் யாருன்னா நேதாஜி. அடுத்து வந்து தமிழ்நாட்டு சிங்கம் பார்த்தோம்னா நம்ம வந்து முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து அண்ணாவை குறிக்கும். இப்போ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இப்போ வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி 1939, அது இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1939 வந்து செப்டம்பரா அக்டோபர் நவம்பர், அதாவது காங்கிரஸை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து மதுரைக்கு அழைத்துட்டு வந்திருப்பார். அப்போ வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவர் வந்து முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் வந்து ஐஎன்சியில் வந்து சேர்ந்திருப்பாங்க. INA இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் வந்து சேர்ந்திருப்பாங்க. அடுத்து வந்து நேதாஜி என்னும் பெயரில் வந்து வார இதழ நடத்தினவர் யாருன்னு கேட்டோம்னா இவர் முத்துராமலிங்க தேவர். அதுவும் எப்போ ஆரம்பிச்சிருக்காருன்னா விடுதலைக்கு பின்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காரு. விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தியவர் யாருன்னு கேட்டோம்னா முத்துராமலிங்க தேவர். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் தான் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் வந்து அந்த கூட்டத்தில் இருந்திருக்காரு. அவரை கேட்டுட்டு இந்த 3 மணி நேரம் விவேகானந்தரின் பெருமைங்கிற டாப்பிக்கில் வந்து சாயல்குடியில் பேசுனதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதே இல்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு காமராஜர் வந்து ரொம்ப பேசி மகிழ்ந்தார். அடுத்து வந்து தெரிந்து கொள்வோம்ல, பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாளன்று ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக சட்டமன்றத்தில் அவருடைய ஃபோட்டோ இருக்குது. சென்னையில் அரசு சார்பாக சிலை வச்சுருக்காங்க. இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் அவருடைய சிலை இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அவருடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட்டில் வந்து அவருடைய சிலையே இருக்குது. 1995 அவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கு. அடுத்து வந்து மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்கள், அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது. இது யாருன்னு கேட்டால் சுத்த தியாகின்னு சொன்னால் அது வந்து பெரியார். தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரை சொன்னாங்கன்னா அது வந்து அண்ணா. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வருகிறது, உதடுகளில் என்னன்னு சொன்னார் ராஜாஜி. உதடுகளில் உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் படல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சுக்கு இணையாக இருந்ததாக வடமொழியில் இருந்த நியூஸ் பேப்பர், அதாவது நார்த் இந்தியாவில் வெளியான நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் பேசின பேச்சு இங்கிலீஷ் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா வல்லபாய் படேல், விட்டல்பாய் இவங்களுடைய ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளே அனைவரும் பாராட்டினார். அதாவது சட்டமன்றம்னா எம்எல்ஏவாக இருந்தப்ப. அடுத்து வந்து மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து 1937 தான் காங்கிரஸ் கட்சியில் தான் இருப்பார். அப்போ தான் வந்து காங்கிரஸ் வந்து 37 தான் போட்டியிட ஆரம்பிக்கும். இவர் அப்போ தான் முதல் ஆரம்பிக்கார். இவர் யாரை எதிர்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த அரசர்
ராமநாதபுரத்தில் வந்து அரண்மனையில் வந்து ஒரு அரசர் இருப்பார். அந்த அரசர் வந்து சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து அவர் போட்டியிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா பொப்பிலி அரசரை எதிர்த்த விவி கிரி. இவங்க 2 பேர். விவி கிரி அதுக்கு அடுத்து பின்னால் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆயிருப்பார். ஆனால் இப்போ வந்து காலகட்டத்தில் 1937 காலகட்டத்தில் யாருன்னு பார்த்தோம்னா அவரை வந்து பொப்பிலி அரசருக்கு ஆப்போசிட்டில் வந்து போட்டியிடுறாரு. இதை வந்து யாருன்னா லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்காக படிக்கிறதுக்காக போகிறாங்க. அது யார் போடுறாருன்னா கேடிகே தங்கமணிங்கிறவர் வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்காக படிக்கிறதுக்கு போயிருக்காரு. அவர் வந்து அவரோட சேர்ந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து இந்த 1937 எலெக்ஷன் நடந்தப்போ எல்லாரையுமே யாருடைய ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருடைய ரிசல்ட்டு தான். அதாவது பெரிய கிங்கையே எதிர்த்து நிற்கிறாங்க இவங்க 2 பேரும். தேவர் வந்து ராஜேஸ்வர சேதுபதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கார். ஒரு அரசருக்கு ஆப்போசிட்டாக வந்து முத்துராமலிங்க தேவர் இருக்கார். அதேமாதிரி பொப்பிலி ராஜாவுக்கு எதிரில் விவி கிரி இருக்காங்க. இவங்க 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்து ரொம்ப வந்து த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இதைத்தான் 2 பேரும் இந்த 2 பேரையும் கவனிச்சதா கேடிகே தங்கமணி வந்து சொல்கிறாரு. அதில் வந்து 2 பேருமே வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து எப்போ வெற்றி பெற்றார் அப்படின்னா ஃபஸ்ட்டு 37 எலெக்ஷன் நடக்கும். அதுக்கடுத்தாப்புல 46 தான் எலெக்ஷன் நடக்கும். அதுலேயே வின் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்தாப்புல 52 எலெக்ஷன் நடக்கும். சுதந்திரத்துக்கு பிறகு வந்து முதல் எலெக்ஷன் வந்து 52 நடக்கும். அடுத்த 5 வருஷம் 57, அடுத்து ஒரு 5 வருஷம் 62. இதில் எல்லாத்துலேயுமே வின் பண்ணியிருப்பார். அவர் சாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதும் தேர்தலில் வின் பண்ணார். கடைசியில் வந்து அவரால் அந்த 1962 வந்து அவரால் போக முடியலை, உடம்பு சரியில்லை. அப்படி இருந்தும் அவர் பரப்புரை செய்யலைனாலும் அவர் வின் பண்ணார். அதுக்கடுத்தப்ப குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்டதான் இந்த குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கொடுத்தோம். அந்த சட்டத்தை நீக்குவதற்கு மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். முத்துராமலிங்க தேவர் எப்படின்னா 1934 மே மாதம் 12-13 37 வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாரு. ஆனால் வந்து 34 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மே 12-13 அந்த காலகட்டத்தில் வந்து கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டத்தை நடத்தினார். குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாட்டை எங்கே நடத்துனார்னா கமுதியில் நடத்தினார். அவர் தொடர் போராட்டத்தினால இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு 1948 அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அடுத்த ஆலய நுழைவு போராட்டம். அந்த காலத்தில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஒரு சாரார் நுழைவு வந்து பெரிய தடை இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா 1939 37 வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டார். ஓகேவா? அப்போ 39 வந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஜூலை 8ஆம் தேதி மதுரை வைத்தியநாதர் அப்படிங்கிறவருடைய தலைமை அவரும் வந்து ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு தலைவராக தான் இருப்பார். அந்த அமைப்பை சேர்ந்த அந்த தலைவர் வந்து நாங்கள் உள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நுழையிறதுக்காக போராடுறாரு. அவர் தலைமையில் வந்து போராட்டம் நடக்குது. அப்போ வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். அவர் உள்ளே நுழைந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க எல்லாரும் உள்ளே நுழைஞ்ச உடனே நாங்கள் யாரும் வந்து சாமிக்கு பூஜை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அர்ச்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இவர் முத்துராமலிங்க தேவர் வந்து திருச்சூடியில் இருந்த அர்ச்சகர்களுக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வந்து ஆளிநுழைவு போராட்டத்தை நீங்கள் உள்ளே வாங்க, இவங்க வந்து உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி சாமி திருநீர் கொடுப்பாங்க, அர்ச்சனை பண்ணி சாமி குங்குமம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக வெற்றி பெற வச்ச முக்கியமான தலைமை வந்து வைத்தியநாதையர் தான். ஆனால் வந்து அது வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் முத்துராமலிங்க தேவர். அடுத்த விவசாயிகளுக்கு என்ன நல்லது செஞ்சார்னா ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். இது ரொம்ப முக்கியமான வரி. உழுபவர்களுக்கே நிலம் என்றவர் யாருன்னு கேட்டோம்னா
முத்துராமலிங்க தேவரை தான் சொல்லணும். தமக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்துட்டாரு. 31 கிராமத்தில் அவருக்கு நிறைய லேண்ட் இருந்துச்சு, அதை வந்து உழுபவர்களுக்கே எடுத்து கொடுத்துட்டாரு. அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாயிகள் உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்மியான விலைக்கு வந்து விவசாயிகள் தர பொருளை வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு விலை பொருட்கள் வந்து நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் அதுக்கு சரியான காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் சரியான காசு கொடுத்தாரு. அப்போ வந்து பாரத மாதா கூட்டுறவு சங்கம் எது சம்மந்தப்பட்டதுன்னா விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்டது, அது கமுதியில் தான். அடுத்து 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தார். எப்பன்னா 1938 இவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. மதுரையில் வந்து கிட்டத்தட்ட 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இவர் திகழ்ந்தார். மதுரையில் வந்து நூற்பாலை வந்து ஒன்று இருந்துச்சு. அதில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு நடத்தினார். 1908 வந்து யார் நடத்தியிருப்பாருன்னா கோரல் மில் தொழிற்சாலை அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர் யாருன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். பாரதியாரும் கலந்துருப்பார். முக்கியமான பார்ட்டிசிபேட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தான். அதுக்கு அடுத்தப்பில் வந்து பார்த்தோம்னா 1938 கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து ஜீவானந்தத்துடன் இணைந்து முத்துராமலிங்க தேவர் மதுரையில் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பார். கிட்டத்தட்ட இது போராட்டத்தில் ஈடுபடுத்தினால் கிட்டத்தட்ட 7 மாதம் வந்து சிறை தண்டனை பெற்றார். அதுக்கடுத்தாப்புல உழவர்களின் நலனுக்காக ராஜபாளையத்தில் வந்து மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விண்ணப்பம் வேண்டும் அப்படிங்கிற போராடியவரில் இவரும் ஒருத்தர். ஊதியத்துடன் அவங்க விண்ணப்பம் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு யாருக்காக நடத்தினார்னா உழவர்களுக்காக தான் நடத்தினார். மாற்றி தொழிலாளர்கள் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உழவர்களுக்காக தான் அவர் வந்து ராஜபாளையத்தில் பெரிய மாநாடு ஒன்று நடத்தினார். ஆனால் வந்து மதுரை தொழிலாளர்களுக்காக 1938 வந்து போராடினார் ஜீவானந்தத்தோடு சேர்ந்து. சரி, எந்தெந்த ஊர்லன்னா அவரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா அலிப்பூர், அமராவதி, தாமு, கல்கத்தா, சென்னை, வேலூர். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, வேலூர், அப்புறம் அமராவதி சிறை, தாமு, அலிப்பூர். அமராவதி வந்து ஆந்திராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். போர் எப்போ முடிஞ்சிச்சு? 1945 முடிஞ்சது. அப்போ தாமுங்கிற மத்திய சிறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1939 வந்து அவரை உள்ளைக்கு தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 45 கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு தான் வெளியில் போய் விடுறாங்க. அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் தாமோ அப்படிங்கிறது இராணுவ சிறை. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த மண்ணுலகத்தில் எத்தனை நாள் வாழ்ந்தார்னா கிட்டத்தட்ட 20,075 கிட்டத்தட்ட 275 வருஷம் தான் வாழ்ந்திருக்கார் அப்படிங்க வச்சுக்கோங்க. அதில் 4000 வருஷம் வந்து ஜெயிலே போயிடுச்சு. 275 வாழ்ந்த காலம், 4000 அவர் சிறையில் இருந்தது. சிறைப்பறவை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டோம்னா அவர் வந்து பெரியார். அடுத்து வந்து பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் யாருன்னு கேட்டோம்னா நம்ம முத்துராமலிங்க தேவர். 37 வந்து அவர் எம்எல்ஏ ஆயிருப்பார். அதுக்கு வருஷம் 36 1955 இது 2 முறையும் பர்மாவுக்கு போயிருப்பாரு. பர்மாவில் வந்து நிறையா புத்த பிட்சுகள் அதிகமாக இருப்பாங்க. அதில் உயர்ந்தவர்களில் வந்து பெண்களுடைய கூந்தல் நடைபாதையாக நடந்து வர சொல்லுவாங்க, வந்து வரவேற்பு அளிப்பாங்க. இப்போ வந்து தேவர் வந்து பர்மா சென்று இருந்தபோது அத்தகைய வரவேற்பு வந்து தேவருக்கு கொடுக்க முன் வந்தாங்க. இது பெண்கள் இழிவுபடுத்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்க மறுத்துட்டார். பொது தொண்டுக்கு இடையூறாக
கருதி பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கல்வீலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் தேவர். அவர் இப்போ இறந்தார்னா 1963 இறந்திருப்பார். 64 நேரு இறந்திருப்பார். நேருக்கு முன்னாடி 63 முத்துராமலிங்க தேவர் இறந்திருப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிறது கப்பலோட்டிய தமிழன். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்து துறைமுக நகரம். இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் தமிழ்நாட்டில் சுதந்திர உணர்ச்சி ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசு. சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுதில் துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் அவர் மனதில் படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார், இதோ அவர் வாயாளியை கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகிறதே. இதுல இருந்து எந்த கொஸ்டினையும் கேட்கலாம். பால் அறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்து வளம் கொளித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீன்கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கிறது. பரங்கியர் கப்பலொன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடிக்கின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரின் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்றும். பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துரையார் அக்கம்பெனியின் தலைவரானார். அப்போ சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர் யாருன்னா வள்ளல் பாண்டித்துரையை தான் சொல்லணும். அதனுடைய செயலாளர் தான் யாருன்னு கேட்டோம்னா வஉசி. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க இச்சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையை நின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம்னா லஞ்சம் தருவதாக மறைமுகமாக கூறினர். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். இவையெல்லாம் பயனற்று ஒளிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசால் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மீனியும் பொழுதொரும் வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது.
துரைதனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும் புத்தி புத்தி என்று வாய் பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும். எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும். இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது சுதந்திர நாதம். வந்தே மாதரம் என்று சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். அவர் வேற யாரும் கிடையாது, பாலகங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் வீருடைய நண்பர் பாரதியார். ஏன்னா வஉசி இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொற் கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்று அவர் அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். அப்போ வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் யார் பாடினார்னா பாரதியார் பாடியிருப்பார். புதுமைகள் கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நாம் பேசும்போதும் வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். சரி, இப்போ வந்து தெரிந்து தெளிவும் பார்த்துட்டு வருவோம். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்தபினம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை விடும். யார் சொன்னார்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே இது இப்படி சொல்லியிருக்காரு. தீர்ப்பையும் கொடுத்துட்டு இப்படி டயலாக்கும் சொல்லியிருக்காரு அவர். சரி, ஓகே. அடுத்து இப்போ வந்தே மாதரத்தை பற்றி அழுத்தமாக சொன்னாரா. அடுத்து அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா. எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று, என் மீது பல வகையான குற்றம் சாற்றிற்று. நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம், நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம், வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம், வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம். வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. இரட்டை ஆயுள் தண்டனை அப்பீல் கோர்ட்டிலேயே சிறை தண்டனையாக மாறிற்று. அத்தீர்ப்பு 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். ஃபஸ்ட்டு கோவை சிறையில் போட்டிருக்காங்க, அடுத்ததான் கண்ணனூர் சிறைக்கு அவர் மாற்றியிருக்காங்க. 6 வருஷம். என் உடல் சலித்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். மெய் வருந்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ள மகிழ்ந்தேன். செல்வச் செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும்பணியிட்டவர் பலர். அவரை நான் எந்நாளும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன், வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தார் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கினார். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? வாயை மூடு, வாயை. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் கூட புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுறை பேசினேன். மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தார் ஜெயிலர். தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூலை காட்டான். இவர் ஒரு வக்கீல். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவில்லை. சிறைச்சாலையில் சிக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றும், கைத்தூள் உரிய கடும்பணி புரிந்தபோதும் என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோம். இது முக்கியமானது.
தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் அவர் இயற்றிய ஒரு அறிவு நூல்களில் ஒன்று மனம் போல் வாழ்வு. ஆலன் இயற்றியது மனம் போல் வாழ்வு. இதை தமிழில் எழுதியிருப்பார், மொழிபெயர்த்திருப்பார் வஉசி. உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம். இது இளைஞர்களுக்காக வஉசி எழுதியிருப்பார். யாருக்காக எழுதியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா இளைஞர்களுக்குன்னு சொல்லணும். அடுத்து இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். அது கிளவுஸ். சிறையில் இருந்து இயற்றிய நூல்களை உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன். வருங்கால பெருவாழ்வே காலம் கடிது சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன். அதான் எஸ்எஸ் லாவோ எஸ்எஸ் காளியாங்கிற கப்பலை தான் சொல்கிறாரு. ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் இன்று என்னும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும்? பாரத நாட்டிலே பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். இது முக்கியம். யார் கேட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா வஉசியை சொல்லணும். அப்படி இல்லைன்னா சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளையை சொல்லணும். என்று நாம் பாடும் எந்த நாளோ என்று உருக்கமாக பேசிக்கொண்டு கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார். ராப்பி சேதுப்பிள்ளை இவர் ஒரு தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர். இந்த மாதிரி பன்முகத்தன்மை பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என்று வழங்குவர். ஏன்னா இந்த இந்த உரைநடை ஃபுல்லாக நம்ம படித்தோம். இதை நிறைய செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை எல்லாம் இது இருக்கும். அப்போ செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை எல்லாவற்றையும் ஒரே நடைக்குள் புகுத்தியவதான் ஒரு சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த நூல் இவரது தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக இந்திய அரசின் முதலான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இது தவிர்த்து இது கடற்கரையினிலே திருப்பி ஆற்றங்கரையிலே தமிழ் விருந்து, தமிழக ஊரும் பெரும், இதெல்லாம் இவருடைய பிற படைப்புகள். இது கடற்கரையிலேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடற்கரையில் தான் பேசிட்டு வர்றாரு வஉசி. ஸோ இந்த பாடம் கடற்கரையினிலே அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்துச்சு. அடுத்து ஆத்தங்கரையினிலே, அடுத்து தமிழ் விருந்து, அப்புறம் தமிழக ஊரும் பெரும். வழக்கு இது வழக்கு 2 வகைப்படும். ஓகேவா? இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கை தனியாக பிரிச்சுக்கோங்க, தகுதி வழக்கை தனியாக பிரிச்சுக்கோங்க. இந்த இயல்பு வழக்கே 3 வகைப்படும். அது என்னென்னா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கண முறைப்படி நம்ம பேசுகிறது எழுதுறது எல்லாமே இலக்கணமுடையது தான். நிலம், மரம், வான், எழுத்து ஆகிய சொற்களை நோக்கினோம்னா அதனுடைய பொருள் மாறாமல் வேறு எதுக்கும் மாறுறது கிடையாது. அடுத்து இலக்கண போலிங்கிறது இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம அப்படியா சொல்லுவோம், முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்துடைய முன்பகுதியை, அதாவது முன்றில்ங்கிறது திண்ணையத்தான் முன்றில் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அப்போ கிளையின் நுனிப்பகுதியை கிளையின் நுனின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம நுனிக்கிளைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்கிறத இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணமுடையது மாதிரியே அது மாதிரியே இருக்குது, அது மாதிரியே இருக்கிற ஒரு போலி. அப்போ இலக்கண போலி, இது ஒரு போலியான சொல்லு. இலக்கண முறையானது மாதிரி இருக்கும், ஆனால் இலக்கணம் கிடையாது. அதே இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. இதை இலக்கண போலி என்பதும் பெரும்பாலும் சொற்களை முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதையே குறிக்கும். அதைத்தான் இலக்கண போலியை முன்பின்னதாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. புறநகர் அப்படிங்கிறது இலக்கண போலி தான். நகரத்தின் புறத்தே உள்ள பகுதியை தான் புறநகர், நகரத்தின் புறம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதை புறநகர்னு சொல்கிறோம். அப்போ இது இலக்கண போலி. இது எனக்கு எப்படின்னு தெரில. கால்வாய்ங்கிறது இலக்கண போலி தான்.
கால்வாய். வாய் ஃபஸ்ட்டு வரணும், கால் நெக்ஸ்ட் வரும். ஸோ மாற்றி இருக்கிறதுனால கால்வாய். சதையை வந்து தசைன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து தான். அப்போ கண்ணின் கடைப்பகுதின்னு சொல்லாமல் கடை கண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ இதுவும் வந்து இலக்கண போலி தான். வாயில் அது வாசல். இல்லத்துக்கு நுழையும் வழி வாய். வாய் இல் வாய் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இல்லத்தின் வாயில் இல் வாய். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம், இந்த வாயில்னு சொல்கிறோம். அப்போ இது இலக்கண போலி தான். அது பேச்சு வழக்கில் வாசலாக மாறிடுச்சு. அப்போ இதில் மருவும் இருக்குது. தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம். இப்படி வந்து மருவி வர்றது வந்து மரு. கோயம்புத்தூர் கோவை, அடுத்து கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்கிறோம். என் தந்தையை எந்தை. போது சோநாடு. போது என்னன்னு தெரியல. சோநாடுங்கிறது சோழ நாடை தான் சோநாடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்குன்னு பார்த்தோம்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல்னால் ஒன்றும் கிடையாது. பிறரிடம் வெளிப்படை சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை தகுதியுடைய சொற்களால் வேறு ஒரு சொற்களால் அதை வந்து வெளிப்படுத்துறது தான் இடக்கரடக்கல். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இதெல்லாம் வந்து இடக்கரடக்கல். மங்களம்ங்கிறது வந்து செத்தார் அப்படின்னு சொல்லாமல் துஞ்சினார். துஞ்சினார்னா உறங்கினார்னு அர்த்தம். இல்லை இயற்கை எய்தினார் சொல்லுவாங்க. இல்லைன்னா இறைவனடி சேர்ந்தான்னு கூட சொல்லுவாங்க. அப்படி வந்து ஓலைன்னு சொன்னால் அது தப்பாக இருக்குங்கிறதுனால திருமுகம்னு சொல்லுவாங்க. கருப்பாடுன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது, வெள்ளையாடு. விளக்கு யானைன்னு சொல்ல மாட்டாங்க, குளிரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடுனா நன்காடு. குழுவுக்குறினா ஒரு குழுவுக்குள்ளேயே இருக்கிறது. பொன்னை பரின்னு சொல்கிறது வந்து யாரும் பொற்கொள்ளர் சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸை வந்து காரின்னு சொல்கிறது யானை பாகர் சொல்லுவாங்க. ஸோ இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை. நாகரிகம் கருதி மறைமுகம் சொன்னால் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மங்களமாக சொன்னால் அது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்குள்ளேயே சொல்கிறது வந்து குழுவுக்குறி. அப்போ வந்து பொற்கொள்ளர்கள் வந்து தங்கத்தை பரின்னு சொல்லுவாங்க. ஆடையை காரை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து யானை பாகர்கள். போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதுக்கு இடையில் முற்றுப்போலின்னு ஒன்று வரும். ஆனால் அது வந்து போலியோடைய வகையில் சேராது. முதற்போலிங்கிறது வந்து பசல். பசல் அப்படிங்கிறத கரெக்ட். அது பைசல்னு மாறினா அது வந்து போலி. மஞ்சுங்கிறது தான் கரெக்ட். ஆனால் அது மைஞ்சுன்னு மாறி இருக்கு. அப்போ வந்து பசல் கரெக்டு, பைசல்ங்கிறது தப்பு. மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் இது வந்து முதற்போலி. அடுத்து இடைப்போலிங்கிறது அமைச்சு தான் கரெக்டு. அமைச்சுங்கிறது வந்து இடைப்போலி. இளஞ்சி கரெக்டு, இளைஞ்சிங்கிறது இடைப்போலி. அரையர் கரெக்டு, அரையர் கரெக்டு. அப்போ இந்த ஐனா வந்துச்சுன்னா அதை வந்து போலியாக வரும். ஐ வந்தால் போலி தான். அப்போ வந்து அகம்தான் கரெக்டு. அகன்கிறது வந்து கடைப்போலி. நிலம் கரெக்டு, நிலன். முகம் கரெக்டு, முகம். பந்தல் அது வந்து பந்தர்னு மாறிடும். சாம்பல் சாம்பர்னு மாறிடும். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து கடைப்போலி. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்தால் அது வந்து கடைப்போலி. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் போலியாக வரும். அக்ரிணியில தான் வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். இது வந்து அக்ரிணை பெயர்களில் மட்டும்தான் இப்படி வரும். அகம்னு வந்துருந்துச்சுன்னா, அகன்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து அக்ரிணை பெயரில் தான் இந்த இதெல்லாம் வரும். அடுத்து முற்றுப்போலி. 3 வகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை ஒன்று இருக்குது. 5, 5 இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 5னா 5ன்னு வச்சு வரும். 5 தான் இயல்பாக நம்ம படும். ஆனால் 5 தான் கரெக்டு. அப்போ இது 3மே மாறி இருக்கிறதுனால இது முற்றுப்போலி. முதல், இடை, கடை 3மே இருக்கிறதுனால முற்றுப்போலி. வேறு பந்தர் அப்படிங்கிறது வந்து பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, 5 முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. வழக்கு என்றால் என்ன?
எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு. எழுத்து பேச்சு இது ரெண்டுலேயுமே சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு. தகுதி வழக்கின் வகைகள். தகுதி வழக்கு 3 வகைப்படும். தகுதி வழக்கில் என்னென்னா இடக்கரடக்கல், ரைட், இடக்கரடக்கல், மங்களம். அதுக்கடுத்தாப்புல பார்த்தோம்னா வேற என்ன ஒரு இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. நஞ்சு விட்டை தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிந்து சரியான விடைகள் எதுக்கா? நஞ்சுனா நைஞ்சு. அடுத்து என்ன வருதுன்னா ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். அது எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள். இந்த ஃபஸ்ட்டில் நீலன், பாரி, புலி இதெல்லாம் வந்து எழுவாய். கடைசியில் இருக்கிறத வந்து பயனிலை. இங்கே கட்டினான் யார் மன்னன்கிறது பயனிலை. இடையில இருக்கிறது நான் கவிதையை படித்தேன், என் புத்தகத்தை எடுத்தது யார், நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். அதியமான் நெல்லிக்கனியை தந்தார் அப்படிங்கிற வந்தாலும் அந்த யாருங்கிறத அந்த இடையில வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து செய்யப்படு பொருள். அடுத்து வந்து கலைச்சொல் அறிவும். கதைப்பாடல் பேலட். இந்த பேலட் டான்ஸ்னால் ஆடுவாங்கள்ல, ஸோ அது வந்து கதையோடு தான் அந்த பாடல் இருக்கும். ஸோ பேலட்டுங்கிறது வந்து கதைப்பாடல். துணிவுங்கிறது கரேஜ். தியாகம் சாக்ரிஃபைஸ். அரசியல் மீது பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் எலோகேஷன். ஒற்றுமை யூனிட்டி. முழக்கம் ஸ்லோகன். சமத்துவம் ஈக்குவாலிட்டி. அவ்வளோதான். டேர்ம் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் பார்க்கலாம்.